ஹாய் ஹலோ ட்ரீம் குயில்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜேகேயோட வில்லேஜ் பொண்டாட்டி ஹெட் டு லவ்வோட செகண்ட் ஷார்ட் பார்க்க போகிறோம். அண்ட் போன ஷார்ட் கொஞ்சம் கம்மியாகவே முடிச்சிட்டேன். ஏன் கம்மியாக போட்டிங்களாம் கேட்காதீங்க, கொஞ்சம் டைம் இல்லை. அதனால் இப்போது அதில் வந்து போன பாட்டில் எது முடிச்சிருந்தேன்னா லைக் இந்த மாதிரி உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகி இருந்திருக்கும். அண்ட் அதோடு முடிச்சிருந்தேன். இப்போது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது இந்த பாட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ அப்படி தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வேக்காகிரி குளிச்சுட்டுலாம் நீங்கள் கீழே போய் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது உங்கள் அம்மா தான் அவங்கக்கிட்ட, வயன் என்ன மாப்பிள்ளை ஒழுங்காக பேசினாரா? நல்லா தான் பேசினாரு அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சுட்டே பேசியிருக்கீங்க. உங்கள் அத்தையும் வந்திருப்பாங்க, அவங்களும் கேட்டிருப்பாங்க. எல்லாருக்கிட்டேயும் ஓகே நல்லா தான் பேசினாரு அப்படி இப்படி சொல்லி ஜேகே எதுவும் நடந்தது சொல்லாமல் நார்மலாக சிரிச்சு சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ ஜேகே மார்னிங் ரெடிலாம் ஆகிட்டு கீழே வராரு. அம்மா வாயங்க, இந்த வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அம்மா வந்திருப்பாங்க. என்னடா எனக்கு காஃபி போட்டு தான் என் பசிக்குது. அதான் இப்போ உனக்கு ஒரு பொண்டாட்டி வந்துட்டாலடா, அவகிட்ட கேள்றா. மா சின்ன மணி போட்டுதா அப்படின்ட்டு ஜேகே திட்டிட்டு போய் உட்காந்துடுறாரு ஓரமா. ஜேகே அம்மாவும் போட்டு உங்ககிட்ட தான் கொடுக்குறாங்க. மா போய் உன் புருஷன்கிட்ட கொடுத்துரு. சரித்த அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தான் ஜேகே சொல்லுவேன், என்னங்க காஃபி? தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவர் குடிச்சிட்ருக்காரு. நீங்களும் போய் ஒர்க்லாம் பார்த்துட்ருப்பீங்க. அதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிட்டு இப்போ அப்படி தான் ஃப்ளைட்டும் ஏறுறதுக்காக உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனீங்க. செம்மையாக அழுதுட்ருக்கீங்க மாற்றி பிகாஸ் நீங்கள் பிறந்ததுலேருந்து அதே ஊரில் இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா போய் விட்டு போனால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. போயிட்டு வரேன்ப்பா, உடம்பு பார்த்துக்கோ, மாத்திரைலாம் சாப்பிட வேலைக்கு. அப்பாவை பார்த்துக்கோ, நீயும் உடம்பு பார்த்துக்கோ. சரி நீ பார்த்துருண்ணா, மாப்பிள்ளை மனசு கோணாமல் நடந்துக்கோ சரியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அழுதுட்டுருக்காங்க. ஜேகே தான் என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி ஆடு பார்த்துட்ருக்காரு காருக்குள்ளே உட்காந்துட்டு. இப்போ ஜேகே உங்கள் அப்பா தான் ஜேகே கிட்ட, ஜேகே என் பொண்ணை கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டேன், ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பாள், ஏதாவது தப்பு பண்ணால் அனுசரித்து போங்கப்பா சரியா? சரிம்மாம்மா சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படியே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பீங்க. இப்போது ஃப்ளைட்டுக்காக வந்து நின்றுட்டுருக்கீங்க. இப்போது அப்படி தான் ஃப்ளைட்லேயும் ஏறியிருப்பீங்க. அப்படியே நீங்கள் ஜேகே ஒரு சீட்டு ஒரு இடத்துல, அப்புறம் உங்கள் அத்தை மாமா ஒரு சீட், அது மாதிரி இருக்குது. இப்போது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. பிகாஸ் இதான் உங்கள் ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கீங்க. செம்ம பயமாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே ஜேகே ஹேண்டு ஹோல்ட் பண்ணிடுறீங்க டக்குன்னு பயத்தில். ஜேகேனாலும் தூக்கி வாரி போட்டு பின்னாடி பார்க்குறாரு. நீங்கள் செம்மையாக பயப்படுறீங்க தெரியுது. ஒன்றும் இது நார்மலாக லைக் சைக்கிளில் போகிற மாதிரி தான் இருக்கும். நீ அந்த சைட் விண்டோ சைட் பார்க்காத, கொஞ்சம் மேலே போன பிறகு நீ பார்த்தோன்னா உனக்கே நல்லாயிருக்கும் இங்கேருந்து கீழே பார்க்க. அதனால் பயப்படாது, கொஞ்ச நேரம் கண்ணை மூடி படுத்துக்கோ சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்படி தான் போயிட்டு இறங்கியும் அவங்க சியோலுக்கு போயிருப்பீங்க. போய் இறங்குறீங்க ஜேகே வீட்டில். வீடே பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப நியூவாக பார்க்குறீங்க நீங்கள் சரியா? பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே தான் ஜேகே வீட்டுக்குள்ளேயும் போயிருப்பீங்க. இப்போ ஜேகே அம்மா வயன் மேலே தான் ஜேகே ரூம் இருக்குது, நீ அவங்க கூட ஸ்டே பண்ணணும் சரியா இனிமேல் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உங்களை விட்டு ஜேகே முன்னாடி ரூம் போயிருப்பார். அதனால தான் நீங்கள் அப்படி நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அதான் உங்கள் அத்தை சொல்கிறாங்க போங்க அப்படி சொல்லிட்டு. நீங்களும் சரி ஓகே போகலாம் அப்படி சொல்லிட்டு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ரூம் டோர் நாக் பண்ணுறீங்க. அப்போது அவர் தான் வா வயன் திறந்ததாக இருக்குது. அவள் தான் நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. வயன் நீ அந்த க்ளாசெட்குள்ளே வச்சுக்கோ திங்ஸ்லாம். அண்டு நான் இன்னொரு பெட் ரெடி பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீ பெட்டில் படுத்துக்கோ. இல்லை நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க, நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன். உனக்கு ஓகேவா? அரிஷோ ஓகே தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போய் படுத்துட்டாரு. நீங்கள் உங்களோட திங்ஸ்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு கீழே உங்கள் அத்தை கூட போய் மதியானம் தேவையானதுக்கெலாம் குக் பண்ணிகிட்ருக்கீங்க உட்காந்துட்டு. அப்படி தான் உட்காந்து குக்லாம் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஈவினிங் டைம் ஜேகே வேக்காகி வராரு கீழே. நீங்கள் உங்கள் அத்தையோட உட்காந்து சீரியல் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜேகே தான் வந்து பார்க்குறாரு. நீங்கள் வந்து இங்கேயும் சாரீ தாண்டா கட்டியிருக்கீங்க சரியா? கட்டிட்டு உங்கள் அம்மா கூட நல்லா அதுக்கு உங்கள் அத்தை கூட நல்லா பேசிகிட்ருக்கீங்க. அதை பார்க்குறாரு. பரவாயில்ல, எங்கள் அம்மா இவ்வளோ நாள் தனியாக இருந்ததுக்கு
பேச்சு துணையாச்சும் ஒருத்தி இருக்காது, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்காமல் போயிடுறாரு. மா பசிக்குதுமா, சோறு போடுமா. ஏய் உதவும் பொண்டாட்டி வந்தாலும் அங்கே கேளுறா. அம்மா நீ போடுமா. ஐயோ படுத்துறடா நீ என்ன அப்படி சொல்லிட்டு ஜேகே அம்மாவும் வயன் போய் அவனுக்கு சாப்பாடு போடுமா. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் போய் பரிமாறுறீங்க. ஜேகே ஒரு வாய் எடுத்துக்கிறாரு. வா ஹெவன் போன மாதிரி இருக்கு அவருக்கு. மா எப்போம்மா இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்க ஆரம்பிச்ச நீ? நல்லா இருக்கு எல்லாமே. அம்மா இந்த நல்லி எலும்பு கூட நீ அம்மா செஞ்சா செம்மையாக இருக்கு. அப்புறம் சொல்லுடா சொல்லு, வேற என்ன நல்லா இருக்கு? அம்மா இதெல்லாம் செம்மையாக இருக்கு. எப்படி? ஏன்னா அதெல்லாம் உன் பொண்டாட்டி செஞ்சாடா. அதுதான் ஜேகேக்கு தொப்பு வர ஏறிச்சு. என்ன சொன்ன? என்னம்மா சொன்னேன் அப்படின்ட்டு ஜேகே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. ஏண்டா கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகலை, என் சமையல் சுமாராக இருக்கும் சொல்லிட்டலடா நீ. அம்மா அப்படி இல்லைம்மா, சத்தியமாம்மா குழம்பு ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சா, நீ ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்க போல அப்படின்னு நினச்சிதாம்மா நல்லா இருக்கு சொன்னேன். சத்தியமாம்மா. சரி விடு விடு புரிஞ்சிருச்சு எனக்கு, சாப்பிடு அப்படின்ட்டு அவங்க அத்தை வேறு மாதிரி சும்மா விளையாடுறாங்க. ஜேகேக்குனாலும் மூஞ்சி எங்கே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஆகிடுச்சு அவருக்கு. அவர் அப்படியே சாப்பிட்டு குடுன்னு ரூம்க்கு ஓட்டார். நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ ஜேகே ரூமில் போயிட்டு ஐயோ என்ன எப்படி சமைக்கிறா பா, செம்ம டேஸ்ட்டு அப்படின்ட்டு கையை மூந்து பார்க்குறாரு. செம்மையாக ஸ்மெல் அடிக்குது. இப்படிலாம் செஞ்சு போடுவான்னு தெரிஞ்சுதான் நான் அப்போயே கல்யாணம் பண்ணியிருப்பேனே, செஞ்சு போகிறதுக்காகவே. ஆனால் என்ன ஒய்ஃப் ஆகிட்டாலே இப்போது வேலைக்காரி மாதிரி கூட ட்ரீட் பண்ண முடியாது. வேலைக்காரியாக இருந்தால் கூட தினமும் இது வேணும் அது வேணும்னு கேட்டிருப்பேன். இப்போ ஒய்ஃபாக போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி எதோ யோசித்து புலம்பிகிட்ருக்காரு. அப்படியே தான் நைட்டு தனித்தனியாக தூங்கி இருந்திருப்பீங்க. இப்படி டேஸ் போகுது. இப்போ ஒரு 1 வீக் கழிச்சு ஜேகே ஆஃபீஸ் போகிறாரு. போய் அவர் கேபினில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ தேவந்தான் டே மச்சான் என்னடா 1 வீக் ஒரே குஜாலாக இருந்துட்டு இப்போ வந்திருக்க? நீ வேறடா போடா. என்னடா? போடா சும்மாறா, போய் ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வா பார்க்க. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சரி சொல்லி எப்படி போச்சு 1 வீக்? எப்படி உனக்கும் மிஸ்ஸஸ்க்கும் செட் ஆகிடுச்சா? மண்ணாங்கட்டி ஒன்றும் செட் ஆகலை. எப்படி தரமாடா பண்ணுறா, தினமும் சாரீ கட்டுறாடா. நான் வந்து ஒரு இடத்துல தாண்டா உட்காந்துட்ருப்பா. இப்போ நாங்கள் போகிறோன்னு வச்சுக்கோ, ஏஞ்சி நின்றுப்பாடா, கேட்டால் ரெஸ்பெக்டுன்றாடா. சரி சாப்பிட்டுட்ருக்கா, நம்ம அந்த இடத்துல போய் உட்காடுறோன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு ஏஞ்சி போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு எனக்கு பரிமாறுறாடா. நான் எங்கேயாவது வந்தால் வாங்க போங்க என்னங்க வேணும் இப்படி பேசுகிறாடா. இப்படிலாம் பேசுனா எப்பட்றா, எனக்கு ரொம்ப ஃபார்முலாக நடந்துக்கிறாடா, என்னால் முடியலடா. இங்கே பாரு மச்சான், இந்த மாதிரி இருக்க ஜென்ரேஷனில் இப்போல்லாம் ஒரு பொண்ணு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நீ லக்கி என்னை கேட்டால். ஏன்னா இப்போ இருக்க பொண்ணுங்களாம் வாடா போடா தருதலன்னு நம்மளை பேசுகிறாளுங்க. அதுக்கு இவ எவ்வளோ மரியாதை கொடுத்து உனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறாவ. அதுக்காக நீ அவளை நீ திருப்பி ரெஸ்பெக்ட் கொடுத்து மதிக்கணும். புரியுதா உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? பார்க்கலாம் என்னென்ன இப்போ எதுக்கு அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அப்படியே டேஸ்லாம் போகுது. ஜேகே வந்து அவ்வளோக்கும் பேசவே மாட்டார் உங்ககிட்ட. அப்படின்னா என்னென்னா என்ன அப்படி தான் இருக்கும். இப்போது ஒன் டே ஜேகே அவர் கேபினில் இருக்கார். அப்போ தான் அவரோட பிஏ ஓடி வரா. சார் சார் சொல்லுங்க இல்லையா சார், ஒரு ப்ராப்ளம் சார். ஏன் என்னாச்சு, ஏன் அவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு அவருக்கு வந்து ஒரு கவர் வந்திருக்கோம், அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. ஜேகே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஒரு செம்ம ஷாக்கு. வாட், எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம செக் பண்ணி அதோட தராதாரம் எல்லாமே செக் பண்ணி தானே நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். அப்படி எப்படி இந்த மேலே மிஸ்டேக்ஸ் நடக்குது? யார் மேலே இதை டெஸ்ட் பண்ணிங்க சார்? நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேரபன் ஃப்ரீ தான், எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டில். பட் யாரோ ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அலர்ஜி ஆகியிருந்திருக்கு சார். ஸோ உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஆன அலர்ஜிஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து கோர்ட்டில் இப்போ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க சார். சரி ஓகே, இதை பற்றி நான் முன்னாடியே எனக்கு எந்த ஒரு மெயில் சம்திங் எதுவுமே வரல சார். உங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு நினச்சேன். ஒரு 1 வீக் ஆச்சு சார். மேபி நீங்கள் மேரேஜ் அந்த இதில் கவனிக்கலான்னு நினைக்கிறேன்.
சரி ஓகே. அது நம்ம ப்ராடக்ட்டால தான் வந்துச்சுன்றதுக்கு ப்ரூஃப் என்ன இருக்குது சார்? அவங்க லைக் அவங்க ப்ராடக்ட் இதை யூஸ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்காங்க சார். அப்புறம் தான் இந்த மாதிரி ஆயிருக்குங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் எங்களுக்கு சரியாக தெரியல சார். எப்படி நம்ம எல்லாமே நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் வச்சு தானே யூஸ் பண்ணுறோம். அது எப்படி? இல்லை, நம்ம வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்ஸ்க்கும் சேர்த்து டெஸ்ட் பண்ணி தான் எல்லாமே பண்ணுவோம். அப்புறம் எப்படி? இதில் ஏதோ ஒன்று இருக்குது. அந்த பொண்ணோட பேக்ரவுண்டில் செக் பண்ணிங்களா சார்? செக் பண்ணோம். அது வந்து கிம் குரூப்ஸில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி தான் சார். ஓ, இப்போ கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம ப்ராடக்ட்ஸில் தப்பு கிடையாது. அவன் தான் ஏதோ ப்ளே பண்ணுறான் அந்த பொண்ணை வச்சு சார். இப்போது நிலமை கைமீறி போயிடுச்சு சார். நம்மக்கிட்ட அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை சார். ஸோ எப்படியும் நம்ம 2 ஹியரிங்ஸ் போகிற மாதிரி தான் சார் இருக்கும். ஸோ இதனால் நமக்கு மார்க்கெட்லேயும் நமக்கு கொஞ்சம் லாஸ் தான் சார். நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் வேணான்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க சார். வாட்? சரி, ஒரு பொண்ணு தானே சொன்னான், மற்றவங்களாம் நல்லா இருக்குன்னு தானே ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இதை நினச்சி எப்படி உங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வேணாம்? எனக்கு புரியல. வாட் இஸ் திஸ் இல்லையா சார்? தெரில சார். நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன் சார். ஓகே, அரேஞ்ச் பண்ணுங்கள், அரேஞ்ச் இட் அப்படி சொல்லிட்டு ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. கிம் வேறு யாரும் இல்லை, ஜேகே மாதிரியான ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனி தான். பட் அது ஒரு ஆப்போசிட் கம்பெனி, ஜேகேக்கு ஒரு எனிமி கம்பெனி மாதிரி. இந்த நியூஸ் அப்படியே டிவிலலாம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. நீங்களும் இதெல்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியும் ஜேகே வந்து ஒரு இந்த கம்பெனியோட சிஇஓ தான் அப்படின்னு. உங்களுக்கும் ஒன்றும் புரியலை, நீங்களும் பதட்டமாக இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ ஜேகேக்கு பண்ணலாமா வேணாமா, என்ன ஆச்சுன்னு கேட்கலாமா வேணாமான் இருக்குது. பட் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, அவர் கொஞ்சம் ரஷ்ஷில் இருப்பார், வீட்டுக்கு ஒருத்தவங்க கேட்டுக்கலான்னு விட்டுட்டீங்க. ஜேகே போய் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டலாம் பேசுகிறாரு, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான் பார்த்துக்கலான்னு. பட் அவங்களாம் இந்த கேஸ் மட்டும் ஹியரிங்ஸில் வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் உங்ககிட்ட ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்க மாட்டோம், நான் உங்கள் கம்பெனியை விட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகேக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. சரி ஓகே, அப்போனா வந்து நீங்கள் அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அவங்க கம்பெனிக்கு போகலாம். இன்கேஸ் நான் வின் பண்ணிட்டேன்னா நீங்கள் யாருமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டுடுறாரு. இப்போ அவர் அதுக்கேற்ற மாதிரி எவிடன்ஸ்லாம் அவர் செக் பண்ணணும். இப்போ ஜேகேயோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆனனால இவங்க ப்ராடக்ட்ஸ் யாருமே இப்போ வாங்க மாட்றாங்க. அதனால் ஜேகேக்கு வந்து எவிடன்ஸும் கலெக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் அவர் அப்படியே சுற்றிட்டுருக்காரு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல். இங்கே இப்படி தான் அந்த டென்ஷனில் அவர் 2 நாள் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டார். இப்போ 3ஆவது நாள் அவர் கோர்ட் போகணும், கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அங்கே கோர்ட்லேயும் பேசுகிறாங்க, இந்த மாதிரி அது ஆப்போசிட் கிம் இதுவும் வந்திருக்காங்க. சார், என்னோடய எம்ப்ளாயி இவங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அவங்க ஃபேஸ் எப்படி ஆயிருக்குன்றதுக்கான ரிவ்யூவும் அவங்க போட்டிருக்காங்க. ப்ளஸ் அவங்க கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே என்ன எவிடன்ஸ் சார் வேணும்? மை லார்ட், என்னோடய தரப்பினர் பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எல்லாத்துக்கான பேட்டன் காப்பிரைட்ஸ் எல்லாமே வாங்கி தான் அவரோட ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணியிருக்கார். அவரை நம்பி ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாமே ரொம்ப ஹைஜீனாக நாங்கள் உருவாக்குறோம். எல்லாமே பேரபன் ஃப்ரீ டெஸ்ட் பண்ணி நாங்கள் எல்லாமே பண்ணுறோம் மை லாட். ஸோ இதில் வந்து குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒருத்தங்க யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக இந்த ப்ராடக்ட்டை ஃபுல்லாக தப்புன்னு சொல்ல முடியாது. மேபி அவங்க ஸ்கின் அப்படி இருக்கலாம், அவங்க மாற்றி கூட அவங்க ஸ்கின் டைப் தெரியாமல் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் மை லாட். ஜட்ஜ் அப்படியே யோசிக்கிறாரு. ஓகே, உங்களுக்கு ஜேகே சைடில் வந்து எவிடன்ஸ் தரத்துக்கு நான் இன்னும் 1 வீக் தான் டைம் தருவேன். இந்த 1 வீக்கில் நீங்கள் உங்கள் எவிடன்ஸை கொண்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் கம்பெனிக்கு நான் சீல் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளோதான். இங்கே ஜேகேக்கு அப்படியே குண்டு வாரி போட்ட மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்காங்க. இங்கே அப்படியே அவரும் வீட்டுக்கும் அப்படியே சோர்ந்து போய் வராரு செம்ம டயர்டில். மா கூப்பிட்டு பார்க்குறாரு. அவங்க அம்மா வயசே இல்லை. நீங்கள் தான் வரீங்க? எங்கள் அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, யாருக்கோ கல்யாணம்னு உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாதுங்க. ஓ சரி சரி, எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு தரியா வயன்? போட்டு தரேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் போட்டுட்டு வந்து கொடுக்குறீங்க. அவரும் குடிச்சிட்ருக்காரு. இப்போ அப்படியே ஒரு ஒர்க் அப்படியே ரொம்ப டென்ஷனாக பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜிகேக்கு தான் ஒரு கால் வருது. ஹலோ மச்சா, சொல்டா. ஜிம்மின் தான் பண்ணியிருக்காரு சரியா? ஜேகே, நான் ஒரு மீட்டிங் ஷேர் ஹோல்டர்ஸோடு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயரிங் பற்றி கொஞ்சம் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி
பேசலாம் சரியா? நானும் என்னோடய கம்பெனிலேருந்து கொஞ்சம் பேர் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து நான் ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான் வச்சுருக்கேன். நார்மலாக இதுக்குன்னு வைக்கிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணல சரியா? ஸோ நீ வந்தனா நல்லாயிருக்கும். மிஸ்ஸஸையும் கூட்டிகிட்டு வா. ஏய் அவ எதுக்குடா? கூட்டிகிட்டு வாடா. எல்லாருமே அவங்க மிஸ்ஸஸோட தான் வருவாங்க. ஸோ நீயும் கூட்டிகிட்டு வா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணியிருப்பார். இங்கே ஜேகே தான் வயன். சொல்லுங்கள். ஈவினிங் ஒரு கெட் டுகெதர் மீட்டிங் இருக்குது. ஸோ நான் போகணும். நீயும் கூட வா. எல்லோரும் அவங்க மிஸ்ஸஸ் கூட்டிகிட்டு தான் வருவாங்க. ஸோ நீயும் வா. நீ அங்கே எதுவும் பேச தேவையில்ல, சும்மா நின்னா போதும். ஓகேயா? சரிங்க அப்படியே சொல்லிடுறீங்க. அப்படி தான் நீங்களும் ரெடியாக இருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு ஒயிட் சாரீ கட்டியிருக்கீங்க. ஜேகே பார்க்குறாரு. ஷோ இப்போ வேறு நேரம் கட்ட நேரத்தை புடவை கட்டிட்டு வருவான். வயன். சொல்லுங்கள். நம்ம போகிறது ஒரு பெரிய கம்பெனி மீட்டிங். இங்கே அந்த மாதிரி சாரீலாம் மாறி பார்ப்பாங்க. தப்பாக எடுத்துக்காத. ட்ரெஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறியா? என்கிட்ட வேறு சுடிதார் தான் இருக்குது. ஓகேவா உங்களுக்கு? சரி போட்டுட்டு வா வயன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஒரு ஒயிட் கலரில் குர்த்தி மாதிரி போட்டு போகிறீங்க. நீங்கள் அதில் பார்க்க செம்மையாக தாண்டா இருக்கீங்க. பட் அந்த மீட்டிங் அப்படி போகிறப்ப எல்லோரும் ஒரு மாதிரி ரிச்சாக வெஸ்டர்ன் கல்ச்சரில் வருவாங்கள்ல. ஸோ நீங்கள் அதுக்கு பார்க்குறப்போ நீங்கள் கொஞ்சம் மட்டமாக தான் தெரியுறீங்க. அப்படி தான் இருக்கீங்க. ஜேகேக்கு விருப்பமே இல்லை உங்களுக்கு கூப்பிட்டு போக. பட் ஸ்டில் ஜிம்மின்னு சொன்னதுனால கூட்டிகிட்டு போகிறார். ஓகே, அங்கே கூட்டிகிட்டு போய் எல்லோரும் வராங்க. ஹலோ ஜேகே, எப்படி இருக்கீங்க? உங்கள் பிஸ்னஸ் எப்படி போகுது? நான் நியூஸில் பார்த்தேன், எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போது ஒருத்தர் வராரு. ஹே ஜேகே, எப்படி இருக்க? ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேன், நீ எப்படி இருக்க? ஸோ பார்த்தேன் உன் ப்ராப்ளம்லாம் நியூஸில். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. ஒரு பொண்ணு சொன்னதை வச்சுலாம் டக்குன்னெலாம் முடிவு பண்ண முடியாது. ஸோ எவிடன்ஸ்க்கு நம்ம எதாவது பண்ணலாம். ஷூர் சார் தேங்க்யூ. அப்புறம் இது யாரும் உங்கள் மிஸ்ஸஸா? ஆமாம் சார், என்னோடய மிஸ்ஸஸ் தான். வயன். ஓ ஹலோ வயன், ஹவ் ஆர் யூ அப்படி சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. நீங்கள் ரொம்ப ஹெசிடேட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் எந்த பாய்ஸ்கிட்டையும் போல் பேசினதில்லை. பிகாஸ் உங்கள் அப்பா சொல்லியிருப்பார்ல, நார்மலாக உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கு போகிற பையன் கூட பேச விட்ருக்க மாட்டார். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு கை கொடுக்கவே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்க்குறீங்க. கொடு கையை, ஏன் மூஞ்ச பார்க்குற? அது ஜேகே, அது கொடுடி. அது ஹலோ அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே தயக்கத்தோட ஹலோ சொல்கிறீங்க. அப்புறம் அவர் ஒருமே இங்கிலீஷில் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறீங்க. ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன ஜேகே, உங்கள் மிஸ்ஸஸ் எதுவுமே பேச மாட்டுறாங்க? ஏன் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? நோ சார், ஷீ நோஸ் எவ்ரிதிங். அப்படியே பேச மாட்டுறாங்க? இல்லை சார், அவங்க கொஞ்சம் கூச்சம் படுவாங்க, அதனால தான் கொஞ்சம் ஷை டைப். அதனால் ஓகே அப்படி சொல்லிட்டு டேக் கேர் வைன் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அதுக்கு மேலே அவரால் ஒரு செகண்ட் கூட நிற்க முடியல. பிகாஸ் எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க உங்களை, உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படி இப்படின்னு. இப்போ ஜேகே தான் அப்படியே டென்ஷனில் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஜேகே வலிக்குது. ஜேகே வலிக்கிட்டோம், நல்லா வலிக்கிட்டோம், வா உனக்கு இருக்குது அப்படியே சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாரு வீட்டுக்கு போய் நடு ஹாலில் தள்ளி விடுறாரு உங்களை சோஃபா மேலே. ஜேகே என்ன பண்ணுறீங்க? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? பின்ன என்ன பேச சொல்கிறடி? அந்த ஆள் வந்து அத்தனை வாட்டி இங்கிலீஷில் ஹவ் ஆர் யூ, என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு கேட்குறாரு. உன்னால் வாயை தந்து சொல்ல முடியாதா? இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், பட்டிக்காடெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. இங்கிலீஷும் தெரியாது, ஒரு மயிரும் தெரியாது. இப்போ வந்து என் மானத்தையே எடுத்துட்டேல, ஆல்ரெடி என் கம்பெனி ஊற்றிக்கிற நிலமையில இருக்குது. இதில் நீ தான் என் மிஸ்ஸஸ்ன்னு தெரிஞ்சால் பாதி பேர் போயிடுவான் அப்படின்ட்டு நல்லா பேசி விட்டுறாரு. உங்களுக்கு செம்ம ஹர்ட் ஆகிடுச்சு, செம்மையாக அழுகிறீங்க. ஜேகே அப்படிலாம் இல்லை ஜேகே, நான் பாய்ஸ்கிட்டலாம் பேசினதில்லை உங்களை தாண்டி, அதனால தான். ஏன்னா அவன் இப்போ என்ன உனக்கு கடிச்சு முழுங்கிடுவான் அப்படியே, இல்லை உங்ககிட்ட ஏதாவது தப்பாக நடந்தானா? என்ன பேசுகிற நீ? ஜேகே இப்படி பேசுகிறீங்க, ஐம் சாரி. போய் தொலை, முதல்ல என் கண்ணு முன்னாடி இருக்காது, நீயும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சி அப்படி சொல்லிட்டு போய்ட்றாரு. உங்களுக்கு செம்ம ஹர்ட், நீங்கள் செம்மையாக அழுகிறீங்க.
அப்படியே வீட்டை விட்டு வெளில போயிடுறீங்க. அப்படியே ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டே இருக்கீங்க அழுதுகிட்டே. நானும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், நீங்கள் தானே வந்தீங்க கல்யாணம் பண்ணிக்க, வேணான்னா போய் சொல்லியிருக்கலாம்ல, இப்போ ஏன் வந்து என்கிட்ட இப்படி ஒரு பேசணும் அப்படி சொல்லிட்டு செம்மையாக அழுதுட்டு போகிறீங்க. இப்போ அப்படியே ஜேகேவும் அப்படியே டென்ஷனில் நல்லா சரக்கு அடிச்சுட்டு அப்படியே அங்கேயே மட்டும் இருப்பார். இப்போது அப்படியே ஒரு 4 days போயிருக்கோம். ஜேகே சுத்தமாக அவங்ககிட்ட பேசுறதில்ல. வீட்டுக்கே அவர் வர்றது கிடையாது சொல்லப்போனால். நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி ஜேகே எங்கே இருக்கீங்கன்னா கேட்டிருப்பீங்க, பட் ஸ்டில் நோ ரெஸ்பான்ஸ். நீங்கள் ஜேகே அம்மா கிட்ட சொல்லியிருப்பீங்க, அவங்களும் வந்து சரி விடுமா அவன் கொஞ்சம் ப்ரெஷரில் இருப்பான், என்கிட்ட பேசினா நீ ஃபீல் பண்ணாத, நான் மாற்றட்டும் பேசுகிறேன் அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படி நெக்ஸ்ட் இயரிங் லாஸ்ட் இயரிங் இது அப்படி தான் ஜேகேவும் கோர்ட்டுக்கு போயிருப்பார். மயிலாட அது சொல்லுங்கள் ஜேகே, உங்கள் சைடை என்ன சொல்ல விரும்புகிறீங்க? போன வாட்டி எவிடன்ஸ் கேட்டிருந்தேன் போன ஹியரிங்கில், கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் போது ஜேகே அப்படியே ஆன்னு சொல்லிட்டு இருக்காரு தடுமாறிட்டு. இப்போது ஜேகேயோட அசிஸ்டன்ட் தான் பாஸ் பாஸ் ஒரு நிமிஷம் அப்படியே சொல்லிட்டு ஜேகேவை தனியாக கூப்பிட்டு எவிடன்ஸ் கிடச்சிருச்சு பாஸ். என்ன சொல்கிற? ஆமாம் பாஸ், இது பென்ட்ரைவில் இருக்க கொடுங்க அப்படி சொன்னோன்னே ஜேகேவும் அதை எடுத்துகிட்டு போய் மலோட் என்னோடய சைடில் இருக்க எவிடன்ஸ் இந்த பென்ட்ரைவில் இருக்குது, நீங்கள் இதை பார்த்து எதனாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பென்ட்ரைவை போடுறாங்க. அந்த பென்ட்ரைவை போட்டோன்னே ஜேகேக்கு செம்ம ஷாக். பிகாஸ் அதில் இருக்குது நீங்கள் வயன் வயன் அப்படின்ட்டு அவர் முழிச்சிட்ருக்காரு. இப்போ அப்படியே அந்த ஜட்ஜ் பார்க்குறாரு. அதில் நீங்கள் தான் அந்த வீடியோவில் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுல ஜேகேயோட ஒரு ப்ராடக்ட்டில், அது என்னென்னா ஒரு ஃபவுண்டேஷன் தான் சரியா, அதை அவங்க ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஜேகேயோட ஃபவுண்டேஷனை அப்படியே அப்ளை பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின் டைப், நீங்கள் எவ்வளோ சென்சிட்டிவான ஸ்கின், அது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் அதை முதல்ல எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின்னில் நீங்கள் அதை யூஸ் பண்ணி காமிக்கிறீங்க. யூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்குது ஸ்கின், செகண்ட் டே எப்படி இருக்குது, தேர்ட் டே எப்படி இருக்குன்னு அது எல்லாமே ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க. நாட் ஒன்லி தட் ஃபவுண்டேஷன், நீங்கள் எல்லாமே லிப்ஸ்டிக்கு ஐலைனர் அவர் இது வரைக்கும் லான்ச் பண்ண எல்லாத்தையுமே நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி காமிக்கிறீங்க. அதில் உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வரலை. ஆல்சோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நான் ஒரு பியூட்டிஷியன் தான், என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் ஜியான் குரூப்ஸோட ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன், அவங்களோட ரிவ்யூஸுமே நான் அதில் கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு பியூட்டிஷியன்ரா சரியா, உங்களுக்கு வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ் பற்றிலாம் நல்லாவே தெரியும் சரியா, எது யூஸ் பண்ணால் எப்படி எப்படி இருக்கும், யார் யாருக்கு எப்படி யூஸ் பண்ண தெரியும். ஸோ உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணி ரிவ்யூஸ்லாம் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே அட்டாச் பண்ணி பக்காவான பேக்கேஜாங்க எவிடன்ஸ் கொடுத்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜேகேக்கு லிட்ரலாக ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். பிகாஸ் அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. பிகாஸ் இது அவரோட ஒரு ட்ரீம் கம்பெனி, அவர் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருப்பார். ஜட்ஜும் இதெல்லாம் பார்த்துட்டு ஜேகே தான் வின் பண்ணியிருப்பார் அந்த இதில், அதெல்லாம் பண்ணி ஜேகே சாதமாக தான் அவர் முடிவு சொல்லியிருப்பார். ஸோ வந்து கிம் குரூப்ஸ் மேலே வந்து ஃபைன் போட்டிருப்பார். அந்த மாதிரி காசு வந்து ஜியான் குரூப்ஸ்க்கு நீங்கள் கட்டணும் தேவையில்லாமல் ரூமர்ஸ் கிளப்புனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகேக்கு செம்ம ஹாப்பி. அவருக்கு என்ன சொல்லணும், இவ்வளோ சீப்பாக நம்ம அவளை ட்ரீட் பண்ணிட்டோமா அப்படி சொல்லிட்டு அப்படியே வேகமா கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு. நீங்கள் கிச்சனில் சமைச்சிட்ருக்கீங்க, அவர் கடகடன்னு ஓடி வர்றாரு. வயன் ஜேகே இங்கே தான் இருக்கேன், என்னாச்சு வந்துட்டிங்களா, என்னாச்சு கோர்ட் போனீங்களா, ஓகேவாயிடுச்சா அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக கேட்குறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டு டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் வயன், அண்ட் ஐம் ரியலி சாரி வயன், உங்ககிட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்டதுக்கு சாரி டி அப்படிங்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்லணும் தெரில, அவர் ஹக் பண்ணியிருக்கவும் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. இட்ஸ் ஓகே ஜேகே, பரவாயில்ல, என்னாச்சு எல்லாம் ஓகேவாயிடுச்சா? நீ கொடுத்ததுனால மட்டும்தான் எல்லாம் ஓகேவாச்சு. ஜட்ஜ் அதை பார்த்துட்டு அவங்கள ஃபைன் கட்ட சொல்லிட்டாரு. நம்ம தான் வின் பண்ணோம். அப்படியா, ரொம்ப ஹாப்பி ஜேகே. நான் என்னோடய கிளைண்ட்ஸ் கிட்டலாம் உங்கள் ப்ராடக்ட் பற்றி சொன்னேன், அவங்க எல்லாமே ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, பார்த்தீங்களா? பார்த்தேன். நீ பியூட்டிஷியனா? ஆமாம் ஜேகே, நான் காஸ்மெட்டிக்ஸ் பற்றி படிச்சிருக்கேன் அண்ட் நான் ஒரு பியூட்டிஷியனும் கூட. நீ படிச்சிருக்கேன்னு சொன்னேன், எது படிச்சிருக்கேன்னு சொல்லவே இல்லைங்கிட்ட. நீங்கள் கேட்கவே இல்லையே, என்னை பேசவே விட மாட்டேன்ட்டீங்க, கத்திகிட்டே இருந்தீங்க, அதனால தான் நான் எதுவும் சொல்லலை ஜேகே, சாரி. நீ ஏன் சாரி சொல்கிறேன்,
நான் தான் சொல்லணும். நான் தான் வில்லேஜ் போனாங்கன்னா அப்படி இருப்பாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க, மட்டியாக இருப்பாங்க, அப்படி இப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் என்னோடய மிஸ்ஸஸ் ஒரு பியூட்டிஷியன். எனக்கு தெரியல பாரேன். ஐ எம் சாரி வயன். இட்ஸ் ஓகே ஜேகே, பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது? சாரி வயன். பரவாயில்ல ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார். உங்களுக்கு செம்ம ஹாப்பி. பிகாஸ் ஜேகே உங்ககிட்ட ஒரு நாளும் சிரித்து பேசியிருக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு செம்ம ஹாப்பி. இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ஜேகே உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துப்பார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இல்லைனாலும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துப்பார். நீங்களும் இப்போ கம்ஃபர்டபுளாக அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருங்க. அவரை கிண்டல் பண்ணுறது, அவர் உங்களுக்கு கிண்டல் பண்ணுறது, அதுமாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்றது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். டாட்டா, லவ் யூ, பை பை ட்ரீம் குயின்ஸ்.